ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு எங்கள் அம்மா கேபேஜ் மஞ்சூரியன் செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேபேஜ் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேபேஜை நான் துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது கூட கேரட் 1 கப் துருவி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூனு, தேவையான அளவு சால்ட்டு, மைதா மாவு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனுங்க. இதை தண்ணி சுத்தமாக போடக்கூடாது, அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. அந்த கேபேஜில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். பிசைய தண்ணி விடுங்க, கரெக்டாக வந்துடும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்ட கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ணலாங்க, அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. சின்ன சின்ன பால்ஸாக போடுற பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சேருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லலாம் வெந்துடுங்க. இது அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த கலர் வந்தால் போதும். இப்போ அதை எடுத்துடலாங்க. இப்போ ட்ரை கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரும். இதில் பூண்டு சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்க்குறேன். அது ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இது வதங்கிடுச்சுங்க. ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக எடுத்திருக்கேன், அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வதங்கிடுச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேங்க. அது பாதி சேர்த்துக்கலாம், பாதி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். இப்போ சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து டொமேட்டோ கெச்சப்பு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இது கூட ரெட் சில்லி பேஸ்ட்டுங்க, அது வீட்லேயே நான் செஞ்சது, கடையிலையும் கிடைக்கும், அது சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கலாம். இந்த ட்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அது இதில் சேர்க்கலாம். திக்காக வரத்துக்குங்க, தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுல, திக்காக வரத்துக்கு பைண்டிங் நல்லா ஆகும். பாருங்கள் திக்காகிடுச்சு, கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்ச டீப் ஃப்ரை பண்ண கேபேஜை சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்ததுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த டிஷ்ஷு ரொம்ப சிம்பிள், சூப்பராகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த டிஷ்ஷை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.